14 நாள் போராட்டம். ஜூன் 1 இரவு 8 மணி. உயிரை மீட்கும் நம்பிக்கையோடு உன்னை அறுவை அறைக்குள் அனுப்பி வைத்தோ. ஜூன் 14 இரவு 8 மணி. உயிரற்ற உன் முகம் பார்த்து உலகத்தையே இழந்து நின்றோ. பதினான்கு நாள் முன்னே உன் கையை பிடித்திருந்தோம். 14 நாள் பின்னே உன் சாம்பலை சுமந்திருந்தோம். அப்பா, எரிந்தது உயிரல்ல உடம்புதான். எங்கள் நினைவுகளில், எங்கள் இதயங்களில் உயிராக நீ இன்னும் வாழ்கிறாய். வெயிலுக்கு வெயிலாய் நின்றார், வியர்வையை விதையாய் விதைத்தார். உறைவில்லா அன்பால் உலகம் காட்டி கூலிக்காசில் குடும்பம் காத்தார். கிழிந்த சட்டை உடுத்திருந்தாய், அழியாத பாசம் தந்திருந்தாய். நீ படிக்காத கல்லூரிகளிலே எங்களுக்கு பட்டங்கள் வாங்கி தந்தாய். ஜூன் 1 அறுவை அறை கதவு மூட 8 விழிகள் இமை மூட மறந்தது. 6 மணி நேரம் 100 ஆண்டு போல ஆராத வழியோடு நகர்ந்தது. 2 தம்பிகளும் தங்கை ஷாலினியும் நானும் சேர்ந்து நம்பிக்கையோடு காத்திருந்தோம். யாகேந்திரன் வடிவல் அட்டெண்டர். அந்த ஒரு குரல் கேட்டதும் 4 உயிர்கள் 60 படிகள் இதயம் துடிதுடிக்க இறங்கி ஓடினோ. இமைக்க மறந்து உன்னை தேடினோ. கண்ணாடி ஜாடிக்குள்ளே 1 கிலோ கட்டிய காட்டி ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருக்கு என்றார்கள். மரத்து போன மனசு துடிச்சது, மடிந்து போன நம்பிக்கை துளிர்த்தது. அது 14 நாட்கள் நான் நிலைக்கும் என அன்று தெரியல. 4 நாட்கள் நம்பிக்கை நாசமாய் போனது. ஐசியூவும் ஜெனரல் வார்டும் நாளுக்கொன்றானது. இன்னும் 2 நாளில் வீட்டுக்கு போகலாம். டாக்டர் வார்த்தையில் மீண்டும் நம்பிக்கை துளிர்த்தது. ஜூன் 11 என் பிறந்த நாள். அப்பா, இன்று என் பிறந்த நாள் என்று சொல்ல வந்தேன். இரத்த அழுத்தம் குறைந்திருக்கு என்ற ஒத்த சொல்லோடு மீண்டும் ஐசியூ. என் பிறந்த நாள் என்று சொல்லவும் முடியல, வாழ்த்து வாங்கவும் முடியல. டெல்லி பயாப்சி ரிப்போர்ட் சொன்னதா கேன்சர் என்று
பீடியும் இலை போதையும் இலை பகையும் இலை கோயிலை பாக்கும் நிலை. அப்படி இருந்தவன் உடம்புக்குள்ளே எப்படி வந்தரு கேன்சர் கட்டி. அப்படி இருந்தவன் உடம்புக்குள்ளே எப்படி வந்தரு கேன்சர் கட்டி. ஜூன் 14 இரவு 8 மணி. உலகம் எங்கோ உருண்டோடியது. உன் இதயம் மட்டும் நின்று விட்டது. அந்த வார்த்தை கேட்ட நொடியில் எங்கள் உலகமே நின்று போனது. மருத்துவம் தோற்றது, மன்றாடல் தோற்றது. கடவுளாவது மயிராவது கடைசி நம்பிக்கையும் தோற்றது. உன்னை காப்பாற்ற முடியல, உன்னை மறக்கவும் முடியல. அம்மாவிடம் எப்படி சொல்ல, அப்பா எங்கேன்னு சொல்ல. இரவு 2 மணிக்கு மௌனம் கலைச்சி மனச கல்லாக்கி செல்வி அக்கா துணையோடு மெல்ல மெல்ல சொல்ல துணிந்தோம் உன் இழப்பை. 1000 உறவுகள் உறங்கும் போது அனாதைகளாய் கதறி அழுதோம். பசிக்குதுன்னு பொய் சொல்லி அம்மா கையால் உணவு உண்டோம். ஜூன் 15 லட்சங்களை கொடுத்து மிச்சமிருந்த உடலை மீட்டோம். ஆம்புலன்ஸ் வண்டியில் அண்ணன் தம்பி மூவரும் அப்பாவுடன் ஊருக்கு வந்தோம். சென்னையிலிருந்து சொந்தங்கள் சூழ்ந்து நின்று சோகங்கள் நிறைந்த குரலில் கண்ணீரும் கதறலுமாய் நடுரவில் வரவேற்பு. எத்தனை சத்தம் போட்டாலும் எழுப்ப முடியல அப்பாவை. ஓய்வறியாத உழைப்பாளி உறங்குறாரோ ஓய்வாக. சாவு மேளங்கள் சத்த நிழல், வண்ண வண்ண பூமாலை வாசம் விட. வராத உறவுகள் வந்தது, இறுதியில் அப்பாவின் பாசமே வென்றது. ஜூன் 16 இறுதி மரியாதை செலுத்திவிட்டு உயிரற்ற உடலை நெருப்பிலிட்டு அப்பா பிடித்து வைத்த குளிந்து தொட்டி நீர் வழிந்த கண்ணீரோடு குளித்தேன் நான். வீட்டை சுற்றிய மரமெல்லாம் எங்களை நட்டவர் எங்கே, தண்ணீர் விட்டவர் எங்கே என்று கண்ணீர் விட்டு ஏங்குது. சைக்கிள் சத்தம் கேட்டாலே சாக்குலேட்டு முட்டாய் வேணுமுன்னு பேரப்பிள்ளைகள் வாசலுக்கு ஓடுறாங்க. தாத்தா வந்தாச்சான்னு பாசத்தோடு தேடுறாங்க. பதில் சொல்ல முடியல, போன இடம் தெரியல. புள்ளைங்களுக்கும் புரியல, புதிர் கேள்விக்கு விடையில்ல. அப்பா உன் சாம்பல் காற்றோடு கலந்திருக்கலாம். ஆனா உன் ஆன்மா இந்த வீட்டு சுவர்களிலே நீ நட்டு வைத்த மரங்களின் வேர்களிலே உன் குடும்பத்தில்
இருக்கு என்ற நம்பிக்கையில் வாழ்கிறோம் நாங்கள்.